ஐயா சாணி மாமா அப்பையா கிடைக்கும் அந்த பழம் வானவில் பாய் தெரியல சொல்லு தெரியாதவா தெரியல சொல்றா செத்துறா பாடு தீபாவளிக்கு வெடி வேறனா பொங்கலுக்கு வச்சுக்கிறான் போய் சாப்பிடுவாங்க மாமான்னு நான் நினைச்சேன்
ஆமா அந்த பையன் இங்கே என்ன இப்படி அடிச்சுக்கிறீ அடிச்சுக்கிறேன் வீட்டுலயும் அடிச்சுக்கிறேன் என்ன சொன்ன என்ன சொன்ன பேசுறீங்க சொல்லு இங்க வா சொல்லு சும்மா அடிக்காத முட்டை ஒஞ்சிரும் பாம்பு முட்டை அழவ வச்சுக்கிறேன் பாம்பு முட்டை அவைய வச்சுக்கிறேன் என்ன பாம்பு அணு கொண்டா வா உம்மால முட்டை மேலே பாம்பு படுத்துது நீ அடிக்கலாம் அடிக்கிறோம் உம்மால இந்த பணியில என் பாம்பு கலப்பணும் அது விஷத்தை கக்கணும். அதை பார்த்து முட்டை ஓட்டி வச்சா உம்மால அறுத்து கட்சிடா பாடிப்போ உம்மால வெளியே வந்துடுச்சு இதுக்கப்புறம் ஒட்ட வைக்க முடியாது ரொம்ப வச்சுடா பாவி ஐயோ முழுத்தையும் அறுத்து வாயில போட்டு என் கல்யாண சாமா போச்சு அம்மா என் பொண்டாட்டி விட்டால விடுவா என் மாமியாரு கேப்பாரு டெய்லி வேற தொட்டு தொட்டு பாப்பா அவ என்ன தொட சொல்லலாம் உம்மால எனக்கு தெம்பா இருக்கும் தப்பா நினைக்காதீங்க என் மாமியார் என் மாமியார் கல்யாணத்துக்கு சீதனமா கட்டணும் 3 பட்டை வெள்ளி அண்ணா கயிறு 3 பட்டடா பொட்டா என்னதான் போட்டேன் அட்டு அடி அறுத்து கூட தோங்குது அம்மா கூட்டங்குதுன்னா மொன மொன நீங்களா கத்த முடியுது கையில கத்த கத்தியா பொழுதுராட்டி அம்மா ஏன் கால தாமதம் நான் என்ன கேட்டுங்கிறேன் எனக்கு முன்னதாக வரக்கூடியவன் கோபப்படாத உகர ஐயா ஆமாவா ஐயனே அமர்வா ஐயனே சொல்லு ஐயா சொல்லு எனக்கு முன்பதாக வரக்கூடியவன் கேட்கறது யாரு கேட்கிறேன் சாமான் எஜமா எங்க எஜமா கேட்கிறேன் யாரு சொல்லணும் தக்க பதில் உனக்கு சத்தமா எனக்கு முன்பதாக வரக்கூடியவன் ஏன் கால தாமதம் முதல்ல பண்ணிக்கு போகணுமா என்னோடு வரக்கூடியவன் ஏன் கால தாமதம் என்னது தாமதம் கேட்கறது யாரு எஜமான் கேட்கிறேன் பதில் யாரு சொல்லணும் காவல் உரைக்க வேண்டும் காவல்காரன் யாரு நீதான் எஜமா யாரு நாடு பதில் யாரு சொல்லணும் நீதான் யாரு கேள்வி கேட்கணும் நாடு அப்ப சொல்றேன் போன் நம்பர் கொடுக்க போறேங்க வண்டி வரலன்னா எனக்கு முன்பதாக வரக்கூடியவன் ஏன் காலத்தாமதம் கோவப்படாத பல்லாவது குத்துருவான் ஐயா உங்களை பாக்கலாம் எங்க ஊர்ல
எங்க ஊர்ல மாரியாத்தா திருடுறா. என்ன அவளுக்கு விதி இல்லாம திருடலாம்? பொங்கல் அதுமா திருடுறா. அவன் திருடி எந்த பேக்கல போட்டு சீரியல் பல்பெல்லாம் கட்டி டியூப் லைட் எல்லாம் சொருவி தெருவுக்கு லெவடியாலா போட்டு தாலி ஆக்க எங்கனா பார்த்தா ஐயா வாயில என் மாரியம்மன் திருவிழா ஆண்டுக்கு ஒரு முறை மாரியம்மனுக்கு திருவிழா செய்யறோம். நாட்டு மக்கள் நலமாக வாழ்வதற்காக வந்துகிறார் சாலமோன் பாப்பா. ஆண்டுக்கு ஒரு முறை மாரியம்மனுக்கு திருவிழா செய்யறையா பணம் கொய்த்து போய் பண்றோம். நம்ம மாரியாத்தா கேக்குதா மாரியாத்தா பேரை சொல்லி நம்ம தான் மொத்தமா வீட்டு போறோம். மாரியம்மன் திருவிழா விழா கோலமா நடக்குது. ஐயோ ஐயா நாடகம் வச்சாங்க, சூப்பரான நாடகம். என்ன நாடகம்? வந்தவாசி நொலதேவி நாடகம். கலைதேவி நாடகம். வந்தவாசி நொலதேவி நாடகம். வந்தவாசி கலைதேவி நாடகம் பண்றாங்க. ஜனம் எக்கச்சக்கமான ஜனம். ஐயோ கூட்டமா கூட்டம் சென்னல்ல. சரியான கூட்டம். ஊர் மக்களே உட்காந்து நாடகம் பார்க்கறாங்க. புது கம்பெனி சொல்றாங்களே, நம்மளும் போய் நாடகம் பார்க்கலாம். நாங்க போய் உட்காந்து நாடகம் பார்க்கறோம். யாரு? நான், என் பொண்டாட்டி, என் சம்சாரம், என் மனைவி, மை ஒய்ஃப். நானு, என் சம்சாரம், என் பொண்டாட்டி, மை ஒய்ஃப். அனைத்துமே ஒன்றுதான். அது சட்டத்துல கல்யாணம் பண்றது. அது அது நோட்டீஸ் அடிச்சு கல்யாணம் பண்றது. அது மனைவி. அப்பா அம்மாவுக்கு தெரியாதோ தள்ளி போய் லோடு ஏற்றி கல்யாணம் பண்றது. அது ஒட்டவாசுகார் எப்படி வெள்ள வேஷம் ஆடுவான்? எப்படி ஆடுவான்? ஆடி நான் பொங்கலை வேஷம் சித்திரப்பு கலைஞர் நாடக மன்றத்துல. ஐயோ அம்மா ஐயோ அவன் வயசுக்கு சோறு தூண்டாடு பீ தூண்டாடு. அவன் பேரு கேக்குறாங்க. பேரு எதுக்கு உள்ள வந்தா நிறைய பேர் பேரு கேக்குறாங்களா? உள்ள போல போட்டோ சரியான கூட்டம். நாடகம் நல்லா போயிட்டு போது நடு நேரத்துல ஜோடு மழை பெய்யுது. நாடகமே நின்று போயிடும். மக்கள் கூட்டம் அனைவரும் வீட்டுக்கு போயிடுவாங்க. பணம் கொடுத்துருவாங்களா? மனசு கேட்கலங்க. நாடகம் நல்லா போகுது, எழுந்து போலாம். அப்ப மழை பெய்ய சொல்லத்தான் பெட்டிக்கார ஒரு பாட்டு பாடுறாரு. என்ன பாட்டு? சரி, வாக்குல நின்று போச்சு. பணம் கொடுத்தாங்களா ஊராரு? என்ன நடிச்சு பாடுறாரு. தொடர்ந்து நாடகம் ஆச்சு, மழையில நின்று போச்சு. அம்மா தாயே பணம் கொடுத்தாங்களா? பணம் கொடுத்தாங்க. யாரு பார்த்தா எல்லா ஜனங்களும் எழுத போறாங்க. வீட்டுக்கு போறாங்க. நாங்க 4 பேரை எழுது நாங்களே எங்க வீட்டுக்கு போறோம். வீட்டுக்கு போறீங்க? இருப்பதிலே பெரிய வீடு யார் வீடு தான். இருப்பதிலே பெரிய வீடு யார் வீடு? வீடுதான். என்ன ஒரு 10 சதுர வீடு இருக்குமா? ஒரு 10 சதுர வீடு. 10 சதுர 2 வருஷமா கட்டாது.
அது கூட பரிசுங்க. பெரிய வீடு ஒரு 50 சதுரம். அது கூட பரிசு. 100 சதுரம். ஆனா என் மூத்தத்துல போய் கேக்குறா. கம்பெனி ஓட்டன்னா 100 சதுரத்துல வீடு. வந்து பாரு என் பேலஸ். வாங்கதானே போறாங்க. 28ஆம் தேதி. கணக்கு அடிக்கல அவங்க. ஆமா அதுல போகட்டும். சென்னை மாநகரிலே முதல் முறையாக கட்டாங்க எல்ஐசி பில்டிங் மவுண்ட் ரோட்ல 16 அடுக்கு மாடி. மவுண்ட் ரோட்ல எல்ஐசி பில்டிங் எல்ஐசி. ஆமா 14 அடுக்கு மாடி. 16 அடுக்கு மாடி எல்ஐசி. ஆமாடா எல்ஐசி தான் என் வீட்டு பாத்ரூம். ஐயா தெரியாம உன்னை அடிச்சுட்டு வாடா என்றும் போடா என்றும் பசை மாறி போயிட்டேன். ஐயோ வெள்ள வேசம் கேவலம் பப்புன்னு வேசம். வெள்ள வேசக்கார 10 சதுரம் வீடு கட்டவே 2 வருஷம் ஆச்சு. எல்ஐசி பில்டிங்கா வீட்டு பாத்ரூம்னா வீடு எவ்வளவு பெரிய வீடு? உட்காருங்க ஐயா. உட்காருங்க ஐயா. எல்ஐசி வீட்டு பாத்ரூம் தர நின்ன எல்ஐசி வீட்டு பாத்ரூம் எல்ஐசியா வீட்டு பாத்ரூம் பண்ற சொல்றீங்க. நீ நின்னுங்கிற அக்காலவை கை நீட்டு பேசுற. வேஷம் ஆடுற உங்க அம்மா தான் ஒட்டுங்களா பத்து போட்டாங்க. பப்புனு வேஷம் ஆடுற எங்க அம்மா மாணவிய பிடிக்க கிடைச்சிட்டாங்க. முன்னாடி போடு. அது உங்க அம்மா தோடிப்பாளா? ஐயா எவ்வளவு பெரிய வீடு இருக்கு ஐயா? கையை யார் பிடிக்கிறது? எல்ஐசி உட்கார கால் உங்க அம்மா பிடிப்பாளா? மாமாவை டென்ஷன் பார்த்தா கம்பெனில என்ன வேஷம் என்ன கை நான் வேஷம் கேவலம் பப்புனு வேஷம் ஆடி கிடக்குறேன். பப்புனு வேஷம் ஆடுறது பப்புன் சார் 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 நீ வாடா பக்கால ஓய் பப்புன் சார் பப்புன் சார் பப்புன் சார் புடி டென்ஷன் பத்தாத புடி பிடிக்கலையா? பப்புன் வேஷக்காரன் சொல்றது காலை பிடிக்கிறியே ஐயா சொன்னல எல்ஐசி பில்டிங்கா வீட்டு பாத்ரூம்னா வீடு எவ்வளவு பெரிய வீடா இருக்கும்? அதனால பிடிக்கல. அந்த ஒரு வார்த்தையில தான் உயிரே வச்சுக்கிறேன். எல்ஐசி வீட்டு பாத்ரூம் டெடி போ டெடி போடா ஐயா நண்டவா நடுறா வேகமா வேகமா நடுறா போய் கறி கூட்டு அசிக்கிட்டு உள்ள போடு உள்ள போ உள்ள போடுறான் உள்ள போடுறான் எல்ஐசி வீட்டு பாத்ரூம் அந்த ஓரமா போ எல்ஐசி
எல்ஐசி வீட்டு பாத்ரூம். கையை கட்டியா உட்காரு. நான் சூத்தல் கட்டி உம்மால இடையில உட்காந்து வாரி வாரி செனார்ல எத்தா சாம்பார் எத்தா எத்தா ரசம் கட்டா கைய கட்டா எடுத்துக்கலாம் சாட்டிய எல்ஐசி வீட்டு பாத்ரூம். அப்ப என் வீடு எவ்வளவு பெரிய வீடா இருக்கும்? என்ன உயிரா வைப்பானோ ஐயோ அளவு மீறி போயிட்டு எல்ஐசி வீட்டு பாத்ரூம். அப்ப என் வீடு எவ்வளவு பெரிய வீடா இருக்கும்? ஒரு ஆளு உள்ள போனோன்னு ஒரு ஆள் உள்ள போனா எனக்கு மூத்திரம் வர மூத்திரம் வர போயிட்டு வாங்க. இங்கே போங்க. இங்கே போங்க. நீ வாரி போட்டுற நான் சுத்தம் பண்றேன். காஞ்சிபுரம் பஸ் ஸ்டாண்ட்ல பாத்ரூம்ல வேலை செஞ்சு நீ தானே எல்ஐசி பில்டிங் வீட்டு பாத்ரூம். அப்ப என் வீடு எவ்வளவு பெரிய வீடா இருக்கும்? ஒரு ஆளு உள்ள போனோன்னு வச்சுக்கோ. ஒரு ஆளு உள்ள போனா வர ரெடியா உட்காந்து நான் வானா மட்டும்தான் வரணும். அங்கேயே இருக்கணும். எல்ஐசி வீட்டு பாத்ரூம். அப்ப உம்மால போ. ஒரு ஆளு உள்ள போனோம்னா ஒரு ஆளு உள்ள போனா வெளியே வரல. ஒரு ஆளு உள்ள போனோம்னா ஒரு ஆளு வெளியே ஒரு எஜமான் கொடுக்காத கால் மேல காலை போட்டு காலை அடிக்கிட்டு எல்ஐசி வீட்டு பாத்ரூம். சொல்ற உனக்கு தான் உனக்கு கொடுவா எல்ஐசி போல எனக்கு வீடு இருந்தா நான் ஏன் கூத்தார வர போறேன். இந்த புழுல உத வாங்க போறேன். எங்கன்னா சோத்த தூணமா சூத்த முடிக்கணும் வீட்டுல போறேன். நான் ஒரு விகலக்கவி சிரித்து வாழ வேண்டும். சிரிக்க வாழக்கூடாது. சிரித்து வாழ வேண்டும். உழைப்பில் வாழவே கூடாது. வாய் விட்டு சிரித்தா வாய் விட்டு போகும். உனக்கு நோயே வராதுங்க. நம்ம சாப்பிடறதெல்லாம் டானிக். இது வரைக்கும் நோய் வந்ததே கிடையாது. ஆமா இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு ஊசி போடுறது ஆளே கிடையாது. நீதான் ஊசி போட மாட்டேன்ற. உன் பொண்ணுக்கு தான் நான் ஊசி போடுறேன். நாய் கட்டிச்சனால தொப்புல சுத்தி தொப்புல கிழவும் ஊசி போடுறேன். இல்ல ஒக்கா ட்ரிபிள் எக்ஸல் பெறா. நம்முடைய வேலை என்ன? கை வேலை. வேலை நாளைக்கு என்ன வேலை? அந்த வாசி பஸ் ஸ்டாண்ட்ல சொல்லே என்ன வேலை? நீயாவது பரவாயில்ல. இந்த வேலை உன் பொண்டாட்டி கற்பகம் வீட்டு கற்பகம் கண்ணுலாம் சூப்பரா எப்ப வந்து விக்கிறேன். பழக்கடை என்ன பழம்? என்ன பழம்? இப்ப சீசனு மாதுளையா? கிடையாது. அதாச்சா? இல்ல மாம்பழமா? அது கிடையாது. பழற வண்டியில பழத்தை போட்டுட்டு உன் பொண்டாட்டி நான் வியாபாரம் சப்பட்டா சப்பட்டா அப்படி பழ வியாபாரம் ஆகலாம். பஸ் ஏறி கிளம்பிடும். கவர்ல 4-5 பழத்தை போட்டுக்கலாம். 10 ரூபாய்க்கு சப்பட்டா 10 ரூபாய்க்கு ஐயா பல நாட்டிலே பிறந்தீர்கள். நல்லா படித்திருக்கிறீர்கள். படித்தவனுக்கு வேலை கிடைக்கவில்லை. கொள்ளை செய்வதோ கொள்ளை அடிப்பதோ கண்ட பெண்களின் கற்பாய் உன்னை விட்டு நான் பிரிந்தது கிடையாது.
என்னை விட்டு நீ பிரிந்தது கிடையாது. ஐயா, வழிப்பறி கொள்ளையடிக்க வேண்டும். இந்த உருவத்தில் சென்றா அடையாளம் கண்டுபிடித்துள்ளார்கள். முகமூடி அணிந்து கொண்டு கொள்ளையடிக்க டைம் ஆயிப்போச்சு.